ஸோ இவன் இப்படி சரி அங்கே ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கானா உடனே ஐயோ குளிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானே போனான். அவள் யார், என் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தப்பும் பண்ணிட்டான். சரி அது தப்பாவது பண்ண அப்படியாவது இப்போ உரியா கிட்ட மன்னிப்பாவது கேட்டு, சாரிப்பா ஏதோ பண்ணிட்டேன் நான் தப்பு, அப்பயும் பண்ண தப்பு மேலே தப்பு, அப்படியே தப்பு பண்ணி கடைசியில் கொலையை மறைச்சி எல்லாம் பண்ணி ஓகே சூப்பராக கடைசி வசனம் பாருங்க. ஓகே இளவு கொண்டாடினால் இவன் வந்து கூப்பிட்டு விடுறான், வந்துருமா என் ஒய்ஃப் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சு யாருக்கும் தெரியாது. அப்பா எவ்ரிபடி ஹாப்பி. ஓகே பட்சேபால் என் ஒய்ஃப் ஆகிட்டா. ஓகே ஒரு சின்ன பாப்பா குட்டி பாப்பா சுட்டு பறக்க போகுது. ஓகே நோ ப்ராப்ளம், நம்ம ஒரு நல்ல ஃபேமிலி ஜாலி அப்படின்னு நீ நினச்ச. எல்லாத்தையும் மறைச்சிடலாம், யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினச்ச. ஆனால் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் கடைசியில் ஒரு சின்ன பிட்டு வசனம் இருக்கு பாரு, சின்ன பிட்டு வசனம். ஆனால் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வை நீ தப்பிக்கவே முடியாது. This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. எல்லோரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல நம்ம 4 தவறான காரியங்களை பார்க்க போகிறோம். ஓகே 4 தவறான காரியம். முதலாவதாக தவறான தாக்கம். இங்கிலீஷ்ல வேணா கூட நீங்க எழுதிக்கலாம், wrong influence. இதுல இவன் இப்படி பண்ணதுனால என்னாச்சு, ராஜ்யத்தை இழந்து விட்டான். இவன் ராஜ்யத்தை இழந்தான். ஆனால் ஒரு பொண்ணு இருக்கா பைபிளில், அவ தவறான ஆளுங்க கூட சேர்ந்ததுனால அவ லைஃபே போச்சு. ஆதியாகமம் 34வது அதிகாரம். கரெக்ட், குட். தீனாவோட கதை. ஓகே ஃபஸ்ட்டு ஒரு 2 வசனம் மட்டும் வாசிப்போம், நான் அது அப்புறமா எங்கே ப்ராப்ளம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே தங்கச்சிமார் யாரா வாசிங்க. ஜெனிசஸ் 34 ஃபஸ்ட்டு ஒரு 2 வசனம். இங்கிலீஷ் பைபிள் கூட வாசிக்கலாமா, ரொம்ப சந்தோஷம். குட் குட். வெரி குட், சூப்பர், கரெக்டாக வாசிட்டேன். நல்லா கவனிங்க. இப்போ இங்கே என்னாச்சு, யாக்கோபு அப்புறமா அவரோட ஒய்ஃப் இல்லையா, அவங்களுக்கு பிறந்த பொண்ணு பேர் என்னம்மா, தீனா. இப்போ தீனா என்ன பண்ணிட்டா, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனால் அங்கே ஒருத்தன் வரான். ஓகேயா, பயங்கரமான ஒரு இப்போ லேட்டஸ்ட்டு பைக் என்னது, முந்தி நாங்கள் பல்சர்னு சொல்லுவோம், இப்போ என்னது R15. R15 இன்னும் இருக்கா மார்க்கெட்டில்? பல்சர்னால் தெரியும்ல, பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் பல்ஸு நின்று ரத்தம் ஆறாக ஓடும், அதுதான் பல்சார். அந்த மாதிரி ஒருத்தர் பயங்கர ஸ்டைலாக வரான். ஸ்டைலாக வந்தோன்னே இவன் அப்படியே பார்த்து பயங்கிடுறான். உடனே அவன் டக்குன்னு அப்படியே தூக்கிடுறான். அவளை தூக்கிட்டு அவளை கெடுத்து விடுகிறான். அதுக்கப்புறமா வந்து பொண்ணு கேட்குறான், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. உடனே யாக்கோபோட பசங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அப்படியே ரத்தம் கொதிக்குது. என்னடா என்னுடைய தங்கச்சி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களையுமே கொன்று போட்டு விட்டார்கள். ஓகே கடைசி 2 வசனம் பாருங்கள். யாக்கோபு அப்படியே தவிக்கிறான், ஏன்டா டே நானே இங்கே கொஞ்சம் ஜனம் உள்ளவன். அந்த 2 வசனத்தை வாசிங்க தமிழில் யாராவது. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.
இப்போ நல்லா கவனி. ஸோ இப்போ இவன் இங்கே புலம்புறான். அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நல்லா கவனிங்க. எப்பயுமே வேதமே நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கும் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு. இப்போ ரெகபயாம் கதையில் உங்களுக்கு தெரியும் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சுது. தப்பான அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ தங்கச்சிமார் சொல்லுங்க, தீனா கதையில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது? எக்ஸாக்டாக அந்த டேர்மே அங்கே இருக்கும் பாருங்க. எங்கே அவ தப்பு பண்ணா க்ளூ கொடுக்குது பைபிளே. அவ தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனால் அங்கே வந்துச்சு. இது என்ன தேசம்? பக்காவா இஸ்ரேல் ஜனம், எல்லாருமே இஸ்ரேல் ஆண்டவரை நேசிக்கிற இடமா? இல்லை. ஏன்னா யாக்கோபு சொல்ற பாருங்க, நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், இங்கே பாரு கானானியம், பிலிஸ்டியன்ஸு, ஜெபுசைட்டு, ஹிட்டைட்டு, ஆமோனைட்டு, அந்த நைட்டு இந்த நைட்டு அம்புட்டு பயிலும் இருக்கான். இந்த இடத்துல நானே இவ்வளோண்டா இருக்கிறேன், இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடான்னு. ஓகே, தவறான தாக்கம். இவன் என்ன பண்ணிட்டா? தீனாள் தேசத்து பெண்கள், ஏன்னா அவங்க வேற மாதிரி கல்ச்சர், வேற மாதிரி இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக அதே மாதிரி இருக்கும்போது இவளும் போய் அங்கே ஜாலியாக இருந்தோடனே ஒருத்தன் வந்து அப்படியே கொத்திட்டு போயிட்டான். ஓகே, என்ன ஆச்சு தீனாவுக்கு? அதுக்கப்புறம் எங்கேயுமே கொடுக்கல, பைபிளில் எங்கேயுமே இல்லை அவள் ஹிஸ்ட்ரி. அவள் ப்ரெக்னென்ட் ஆனாலா, இல்லைன்னா அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, என்ன எது ஒன்றுமே தெரியல. ராங் இன்ஃப்ளூயன்ஸ், தவறான தாக்கம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கிட்ட நீங்கள் யாருடைய பேச்சை நீங்கள் கேட்குறீங்க, அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிசர்ன் பிஃபோர் யூ ஃபாலோ சம்படி ஆன் இன்ஸ்டாகிராம், யூடியூபு குறிப்பாக. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போனா புரியும். இப்போது ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்ஸ் யாராவது சொல்லுங்கப்பா. பாய்ஸ் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரோ. ஸ்தோத்திரம்னு நாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் யூடியூப்பில் உங்கள் பாட்டை தான் நாங்கள் பார்ப்போம், எங்கள் பாஸ்டர் மெசேஜ் தான் கேட்போம். யாராவது ஃபேமஸான யூடியூபர்ஸ் யாருக்கண்ணா? அதான் மதன் கௌரி இருக்கார், இர்ஃபான் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்கல்ல ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்ஸ்லாம். நல்லா கவனி, நீ எப்படி வழி மாறி போவேன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர், அவர் மிக சிறப்பாக பேசுகிறார். ஓகே, 5 காரியம் பேசுகிறார், அதில் 4 காரியம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது பாருங்கள், ஏழைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய. உடனே நம்ம லைக் போட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ண. ஓகே, இங்கே பாருங்கள், இவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும், உடனே லைக் போட்டு எஜுகேஷன் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை, உடனே நீயே போய் நிற்ப தட்டி கேட்கறதுக்கு. என்ன உன்னை தட்டுன்னு தட்டுவாங்க, அவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்படி நீ அவனை ஃபாலோ பண்ணிருப்ப, நல்ல விஷயந்தான் எல்லாமே. ஆனால் 5ஆவதாக ஒரு விஷயம் சொல்லுவான், என்ன தெரியுமா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா? எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இங்கே பாருங்கள் பூகம்பம், இங்கே பாருங்கள் பட்டினி, இங்கே பாருங்கள் பஞ்சம், இங்கே பாருங்கள் கொலை நடக்குது, இந்த சின்ன குழந்தை ஒரு தப்பு செய்யலை, ஏன் இப்படி செத்துச்சு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா இதெல்லாம் தடுக்க வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி, ஒரு கொக்கி போட்டு போயிடுவான். அந்த கொக்கி உன் மைண்டில் பாய்சனாக வளரும். ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தான், கடவுள் ஒருத்தர் இருந்தால் ஏன் இதெல்லாம் தடுக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி நீயும் அவனை மாதிரியே கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணி போயிடுவ. இதுதான் நான் சொன்னேன் தவறான தாக்கம். உன்னை கெடுக்கணும்னு வரமாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவன் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும்போது அப்படி லைட்டாக அப்படி ஒரு பாய்சனை விதைச்சிட்டு போயிடுவான். அது வளர்ந்து நீ ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவ. ஜாக்கிரதை. இதை தான் நான் சொன்னேன், தவறான தாக்கம். தயவு செய்து யூடியூப்லோ இன்ஸ்டாகிராம்லேயோ யார் டிவிலையோ எதுலேயோ யார் என்ன பேசினாலும் ஒரு நிமிஷம் ஆண்டவர் கொடுத்த புத்தியை யூஸ் பண்ணி இது வேதத்தின்படி சரியாக பேசுகிறாங்களா இவங்க, இல்லை அவங்க சொந்த கருத்தை சொல்கிறாங்களா அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் நீ அந்த வீடியோவை பாரு. Think whether you need to see or listen to a particular post or video. தயவு செய்து நடிகர்கள், ஓகே, அரசியல் தலைவர்கள், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் நம்பி இவங்க பேச்செல்லாம் அப்படியே தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நமக்கு எல்லாத்த விட மிக மிக சிறந்தது
வேத புத்தகம் நம்மை வழி நடத்துகிறது. இதை விட ஒரு பெரிய விஷயம் நமக்கு தேவையில்லை. இதுதான் நம்ம வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு தனி மனிதனுடைய ஒப்பீனியன் கிடையாது. அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டிவிலேயோ இல்லை இது தேவையா அப்படின்னு நீங்கள் முதல்ல கொஞ்சம் யோசிங்க. அன்னெசரி வீடியோஸ், முக்கியமாக இந்த ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? யூடியூப் ஷார்ட்ஸு. ஓகே, கணவன் மனைவி ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்களா? அந்த மனைவி கேவலமாக திட்டும் அவனை. போயா நீ இந்த வாயா அந்த வாயா அப்படி இப்படின்னு திட்டினே இருக்கும். இதை நம்ம சிரிச்சுனே பார்த்துட்டே இருப்போம். நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா, ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்களே அந்த மனைவி அந்த கணவனை பார்த்து போயா இந்த வாயா அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று திட்டிருப்பாங்க. ஏன்னா அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அது மைண்டில் ஏறிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, சில வீடியோஸில் நான் பார்க்கும்போது இது ஏன்டா இது தேவையா? என்ன தெரியுமா, கரடியிடம் நீங்கள் சிக்கினால் தப்பிப்பது எப்படி? நான் ஏன்டா கரடியிட்ட போய் சிக்கிறேன்? நான் ஏன்டா நடு சாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம்? புரியுதா? ஒருத்தன் உண்மையாக வீடியோ போட்டிருக்கான். பிளேன்ல இருந்து நீங்கள் விழும்போது எப்படி தப்பிக்க? ஏண்டா அது 10,000 அடியிலேருந்து நான் விழுந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. வரும்போதே ஆத்துமாவே கத்தரே தோத்தரேன்னு முடிஞ்சு போச்சு. பாஸ்டருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு அந்த இடத்துல ஒரு தோண்டி வச்சுருங்க ப்ளீஸ், நல்லபடியாக கூட்டம் நடத்துங்க, வாட்ஸ்அப் பண்ணிட்டு டம்முன்னு போயிடுவேன். அவ்வளோதான். வானத்திலேருந்து குதித்தால் தப்பிப்பது எப்படி? இப்படி ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். அங்கே எங்கேயாவது மரம் இருக்கான்னு பாருங்க, அந்த மரக்கிளைகளை பிடிச்சிட்டு அப்படியே தொங்குங்க. டேய் நீ போய் தொங்கு எங்கேயாச்சும். இந்த மாதிரி வீடியோ போட்டு பல்லு விளக்குவது எப்படி? வீடியோ போட்டுற. ஓடுவது எப்படி? தெரு நாய் துரத்தும் போது நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஓட்டம் எடுத்தோன்னா செம ஸ்பீடு. ஓடுவது எப்படி? அரை மணி நேரம் நடந்தால் என்ன நடக்கும்? சுகர் கம்மியாகவும் போய் சாக்லேட்டு அது இது ஏதாவது சாப்பிட்டு போக வேண்டிதான். புரியுதா? தேவையில்லாத காரியம், இதில் டைம் வேஸ்ட் பண்ணாத. அதை தான் நான் சொல்கிறேன். தாக்கம் அன்னெசரி திங்ஸ் இல்லை, உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். இந்த சுட்டி குழந்தை பண்ணும் சேட்டையை பார்த்தீங்களா? அப்படி எங்கள் வீட்டில் குட்டி பசாசு நிறையா இருக்குது. இதில் தனியாக நான் வேறு இதில் பார்க்கணுமா? தவறான தாக்கம். ஓகே, யார் என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் உள்ளே வாங்காத. ஃபில்டர் போடு, பைபிள் அப்படின்ற ஃபில்டரை போடு, அதுக்கப்புறம் வாங்கிக்க. இரண்டாவதாக தவறான தாகம். ஃபஸ்ட்டு தவறான தாக்கம்னு பார்த்தோம். இரண்டாவது தவறான தாகம். ஃபஸ்ட்டு ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோம். இப்போ ராங் இன்டென்ஷன். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் பாவத்தில் ஈஸியாக வழுக்கி விழுந்த ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் அது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். சிம்சன் அப்புறமா வருவான் அடுத்த பாயிண்டில். இப்போ டேவிட். ஓகே, 2 சாமுவேல் 11 எடுத்துக்கோங்க. பாய்ஸ் எல்லோரும் பைபிள் திறந்து வச்சுருக்கிறீங்களாப்பா? 2 சாமுவேல் போயிட்டீங்களா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். பாய்ஸ் படிங்க. ம் 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 ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். தாவீது ராஜா பச்சேபால் குளிக்கிறத பார்த்துட்டார். ஓகே, பச்சேபால் அதுலேயே இருக்குது பார்த்தீங்களா, பாத். ஸோ அவள் குளிச்சுட்ருக்குறான். அதனால் ஷி வாஸ் பேதிங். அதனால் அதை பார்த்துட்டு கூப்பிட்றாரு. அவள் ராஜா கூப்பிட்டா சொல்லிட்டு வந்துட்டா. வேறு என்ன அவள் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அங்கே ஒரு தவறு நடக்கிறது. அண்டு ஆண்டவருடைய திட்டத்தில் பாருங்கள், அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். ப்ரெக்னென்ட் ஆனால் அவள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறா, பாஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு.
உடனே இவன் ஐயோ என்னடா இது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலேன்னு சொல்லிட்டு உடனே இவன் உரியா யார்? உரியா தான் பத்சேபாளுடைய ஹஸ்பண்டு. ஓகே, அவன் யுத்தத்தில் இருக்கான். உரியாவை எப்பா நீ வாப்பா உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு. அவனுக்கு எப்படி இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவன் உத்தமன். நல்லா கவனிங்க, இங்கே அன்பிலீவர் பிலீவர் மாதிரி இருக்கான், பிலீவர் அன்பிலீவர் மாதிரி இருக்கான். அவன் வந்து ஐயோ நான் என் ஃபேமிலிக்கிட்ட போகவே மாட்டேன், இது நான் போய் சண்டை போடுற டைம், அட போப்பா ஃபேமிலி தான்ப்பா முக்கியம்னு சொன்னாலும் அவன் போகல. அதுக்கப்புறம் அவனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடு. இப்பயாவது போனால் அவன் போதையில் கூட ஸ்டெடியாக இருக்கான். யாரு? உராயா. இவன் போதையே இல்லை, ஆனாலும் போதை. அடப்பா, அவன் ஆனாலும் வீட்டுக்கு போல. அப்புறம் தாவீது பிளான் பண்ணுறான், இது செட் ஆகாது, இவனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே லெட்டர் அனுப்புகிறாங்க. ஓகே, லெட்டரை படிக்கிறாங்க, அவனை ஃப்ரீயாக விட்டுறாங்க, அவன் செத்து போயிடுறான் பேட்டில் ஃபீல்டில். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ டேவிட் அட விடுப்பா சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? பத்சேபால வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டான். ஓகே, கடைசி 2 வசனம் வாசிங்க கேர்ள்ஸ் யாராவது. அதே அதிகாரம். ஆ ஆ ம் 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 ஆ ஆ ஆ ஓகே, அது போதும், அது வரையும் போதும். நல்லா கவனி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேத வசனமே நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ தாவீது பண்ண தப்பு என்ன? ஃபர்ஸ்ட் ரோ க்ளூ எங்கே இருக்குது நமக்கு? க்ளூ உப்பரிகை மேலே போனது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, ஏன் பால்கனியில் போய் நிற்கிறது தப்பாயா? என்னையா இது? அதுக்கு முன்னாடியே அவன் தப்பு பண்ணிட்டான். யுத்தத்துக்கு போல, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது இவர் முத்தத்துக்கு போயிட்டாரு. அதுதான் இவன் பண்ண தப்பு. க்ளூ கொடுக்குது பார்த்தீங்களா? பைபிளே சொல்லுது எங்க தப்பு பண்ணான்னு கிளீனாக சொல்லிச்சு பாரு. ஸோ இவன் இப்படி சரி அங்கே ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கானா, உடனே ஐயோ குளிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானே போனான். அவள் யார், என் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தப்பும் பண்ணிட்டான். சரி அது தப்பாவது பண்ணிட்டேன், அப்படியாவது இப்போ உரியா கிட்ட மன்னிப்பாவது கேட்டு, சாரிப்பா ஏதோ பண்ணிட்டேன் நான் தப்பு, அப்பயும் பண்ண தப்பு மேலே தப்பு, அப்படியே தப்பு பண்ணி கடைசியில் கொலையை மறைச்சி எல்லாம் பண்ணி. ஓகே, சூப்பராக கடைசி வசனம் பாருங்க. ஓகே, இளவு கொண்டாடினால் இவன் வந்து கூப்பிட்டு விடுறான், வந்துருமா என் ஒய்ஃப் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சு யாருக்கும் தெரியாது. அப்பா எவ்ரிபடி ஹாப்பி. ஓகே, பட்சேபால் என் ஒய்ஃப் ஆயிட்டா. ஓகே, ஒரு சின்ன பாப்பா குட்டி பாப்பா சுட்டு பறக்க போகுது. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம ஒரு நல்ல ஃபேமிலி ஜாலி அப்படின்னு நீ நினைச்ச. எல்லாத்தையும் மறைச்சிடலாம், யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினைச்ச. ஆனால் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் கடைசியில் ஒரு சின்ன பிட்டு வசனம் இருக்கு பாரு, சின்ன பிட்டு வசனம். ஆனால் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. ஒரு அதிகாரம் ஃபுல்லாக நீ பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் ஆண்டவர் வச்சிட்டார் பத்தியா, தப்பிக்கவே முடியாது. நல்லா கவனி அன்பான தம்பி தங்கச்சி. ஓகே, ஓப்பனாக பேசுகிறேன் நான். செக்ஷுவல் சின்னில் நீ மாட்டினா நீ தப்பிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த கெட்ட பேர் உன்னை விட்டு போகவே போகாது. ஓகே, தாவீது மிகப்பெரிய ஆள். எந்த அளவுக்கு பெரிய ஆள்? சங்கீதம், ஏகப்பட்ட சங்கீதம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே என்னன்னு சொல்கிறாங்க? தாவீதின் குமாரன் அப்படின்றாங்க. என் மனசுக்கு பிரியமானவன். அப்படிப்பட்ட தாவீது தப்பு பண்ணிட்டு, அது இந்த மாதிரி தப்பு பண்ணோன்னே ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நீ ஒருத்தனை கொலை பண்ண, உன் ஃபேமிலியில் நான் எத்தனை பேரை கொல்றேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை பிறந்துச்சா அதை விட்டா
அதுக்கப்புறம் அப்சலோமு அவுட்டா, அடோனிஜா அவுட்டா, இன்னொரு சாவு. ஒருத்தனை நீ சாவடிச்சா நான் 5 பேரை சாவடிக்கிறேன் பார். நீங்கள் யாருக்குமே தெரியாமல் ரூமில் பண்ணல தப்பு. உன் பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாரு, உன்னோட செட்டப்பு கூட மொட்டை மாடியிலே தப்பு பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி. உன் மானம் போச்சு, மரியாதை போச்சு, உன் நிம்மதி போச்சு, உன் வம்சம் முழுக்க எப்போயுமே ரத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன கோவம் வந்துச்சு பாருங்க ஆண்டவருக்கு. ஏன்னா நீ ஏன் இன்னொருத்தருடைய ஒய்ஃபை போய் பார்த்த? இது உனக்கு தேவையா? செக்ஷுவல் சின்னில் மாட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்குன்னா, அப்படியே வாங்க மத்தேயு 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவள் இடத்தில், ஓகே சூப்பர். ஏமா தாவீது ராஜா பத்சேபாள் இடத்தில் போட்டிருக்கலாம்ல, அங்க ஒரு கொக்கி போட்டார் பார் ஆண்டவர். உரியாவின் மனைவியா இருந்தால அவ. தாவீது எப்போ இருக்கிறான்? 900 BC அந்த டைம்ல. என்ன மத்தேயு எப்போ நடக்குது? 50-60 BCல எழுதுறாங்கன்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க. தாவீது பத்சேபா ஏன் உரியாவோட ஒய்ஃப்பா, அவன் கூட கொன்னானே உரியாவை. அப்புறம் இவ தானே நெக்ஸ்ட் எப்போ வந்தா, அவனுக்கு எப்போ வந்தால் சலமோன். இது எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம உட்காந்துருப்போம். அப்போ யாராவது நம்ம குடும்பத்தில் தெரிஞ்சவங்க வருவாங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. நமக்கு தெரியாது, நம்ம வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது பத்திரிக்கையை பார்க்க மாட்டோம். அவங்க அது கூட லட்டு பூந்தி எல்லாம் வந்துருக்கோம், அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் போன பிறகு நம்ம அம்மா அப்பா கிட்டே கேட்போம், அம்மா அப்பா இவங்க யார், இது என்ன? அதுதான்டா உன்னுடைய அத்தை பையன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓட்டினா பாரு, அந்த பொண்ணுக்கு பிறந்துச்சு பாரு ஒரு பொண்ணு, அவளுக்கு தான் கல்யாணம். இப்போ நான் அந்த டீட்டெயிலை கேட்கவே இல்லை, இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அதான்டா தெரியாதா? இப்போ பயங்கரமாக உட்காந்து பாட்டு பாட்டுருக்கான் பாருவா. ஐயோ 15 வருஷம் முன்னாடி எனக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. சரி விடு, அது எதுக்கு, ஸ்தோத்திரம் அப்படி அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிப்பார். ஓகே, ஆண்டவர் மன்னிச்சு உன்னை ரெஸ்டோர் பண்ணி உன்னை எல்லாம் சரி பண்ணுவார். ஆனால் செக்ஷுவல் சின்னில் கலங்கப்பட்ட உன் பேர் வம்சாவழியாக போயிட்டே இருக்கும். வம்சமாக இவன் இப்படி பண்ணான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது சிக்கி மாட்டிக்காத. பேட் நேம் ஸ்டேஸ். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன லெசன் நம்ம கற்றுக்குறோம் இங்கேருந்து? தவறான தாகம் பார்த்தாலும் என்ன கற்றுக்குறோம்? நம்பர் 1, பிலீவராக இருந்தாலும் நீ வசனத்தை வாசிக்கிற, நீ சங்கீதம் எழுதுற, நீ மிகப்பெரிய ராஜா, நீ கர்த்தருக்கு பிரியமானவன், எத்தனையோ பேரை தாண்டி உன்னை ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. எப்போ நீ கோலியாத்தெல்லாம் போய் முறியடிச்ச, சிங்கத்தோட வாயை கிழிச்ச, எல்லாம் பண்ண, இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைனா ஒரு சில செல்ஃப் டிசிப்ளின்ஸ் இருக்கணும். நம்பர் 1 என்ன தெரியுமா? பி பிஸி. ஆல்வேஸ் கீப் யோர் செல்ஃப் பிஸி. எப்போயுமே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இரு, அது உனக்கு நல்லது. தனியா இருக்காதே. பிரதர் நான் என்ன பண்றது பிஸியா இருக்கிறதுக்கு? நம்பர் 1, ஃபேமிலியில் பிஸியாக இரு. ஓகே, சொந்த அம்மா அப்பாவுக்கு உதவியாக இரு. சொந்த அண்ணன் தங்கச்சி தம்பி அக்காவுக்கு உதவியாக இரு. வீட்டில் நல்லா வேலை செய்யு. ஓகே பாய்ஸ், ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு உங்கள் மம்மி கிட்ட போய் நின்று, ஹலோ அம்மா, இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுப்பாரு. அவங்க ஐயோ என் பையன் நல்லா தானே போனா வாலிபர் கூட்டத்துக்கு, இப்படி ஆயிட்டாலே, ஐயோ பேய் பிடிச்சிருச்சு, ஏதோ ஆயிடுச்சு, பாஸ்டர் கிட்ட கூப்பிட்டு வந்து பாஸ்டர் இவனுக்கு கொஞ்சம் கட்டு அவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க, சரியில்லை, ரொம்ப டிசிப்ளின் ஆயிட்டான்ருவாங்க. ஒன்றுமே இல்லை, ஆமாம் இன்னைக்கு நான் என்ன பண்ணலாமா உங்களுக்கு? ரேஷன் கடை எங்கேயா போகணுமா? கடைக்கு எங்கேயா போகணுமா?
அப்பா உங்களை நான் எங்கே ட்ராப் பண்ணுமாப்பா, டென்ஷன் ஆகிடுவாங்க அப்பா. ஏண்டா? ஏன்னா அப்பா அம்மாவே அவ்வளோ டிஸ்டண்ட்டாக இருக்காங்க, உனக்கு ரொம்ப டிஸ்டன்ட்டு, எப்பயாவது தான் பார்ப்பார் இவர் அப்பா அம்மாவை. சொந்த தங்கச்சி பைக்கில் ஏறினா ஏன் நாயை துரத்துற மாதிரி துரத்துற, சொந்த தங்கச்சிய பைக்கில் ஏற விட மாட்டான், பக்கத்து தெருவில் போய் நிற்பான். போலாம், அந்த பக்கம் தான் நான் போகிறேன். இல்லை இங்கே அந்த கைப்பிடி அங்கல்ல, என் மேலே கை வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜெபம் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லி. சொந்த தங்கச்சி அக்காவை பஸ் ஸ்டாண்டில் போய் விட மாட்டார். என்ன ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இவர் தான் போய் ட்ராப் பண்ணுவார். சொந்தமாக இருக்கிற வீட்டில் முதல்ல நீ பிஸியாக இரு. அம்மாவுக்கு என்ன ஹெல்ப், அப்பாவுக்கு என்ன ஹெல்ப்பு. ஓகே, ரொம்ப அழகாக சொல்லுவாங்களே, டூயிங் ஸ்மால் திங்ஸ் ஃபார் பீப்புள் இஸ் டூயிங் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் அப்படின்வாங்க. சின்ன சின்ன விஷயம். ஸோ பி பிஸி இன் ஃபேமிலி. நம்பர் 1, பி பிஸி வித் ஒர்க். நம்பர் 2, உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் பிஸியாக இருங்க. நம்பர் 3, இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஊழியக்காரங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க இது, ஆனாலும் நான் சொல்கிறேன். ஓகே, பி பிஸி இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே, போய் விளையாடு. கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, வாலிபாலோ, கேரமோ, செஸ்ஸோ ஏதோ ஒன்று விளையாடாது, உட்காந்து பார்க்காத, அது வேஸ்ட்டு. நல்லா போய் விளையாடு, ஃபிட்னஸாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இல்லையா உங்களுக்கு ஜிம் போகணுன்னு தோணுதா, ஜிம் போய் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்பவுமே ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நல்லா பிஸியாக இருந்தால் அது நல்லது. தேவையில்லாத விஷயம் நம்ம மைண்டில் வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அஃப்கோர்ஸ் நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் நெக்ஸ்ட்டு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா இதுவும் நமக்கு ரொம்ப தேவை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சபையில் நீங்கள் இன்வால்வ்டாக இருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல். சபையில் ஓகே, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு யூத் மீட்டிங், ஒரு சண்டே சர்வீஸ். ஓகே, காலைல 8:45 சர்ச் ஆரம்பிக்குதுன்னா 7:30 மணிக்கு போயிட்டு பாஸ்டர், குட் மார்னிங் பாஸ்டர், நான் என்ன சேர்லாம் எடுத்துக்கிட்டுமா, இது பண்ணட்டுமா, மைக் ரெடி பண்ணட்டுமா, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருந்தால் நல்லது. நம்மளுக்கு பிஸி, கீப் யோர் செல்ஃப் பிஸி. இதுதான் நாம் கற்றுக்கொள்கிற பாடம், தவறான தாகம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாரு. மறுபடியும் சொல்கிறேன், செக்ஷுவல் சின்ல நீ மாட்டினா வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்க்கைக்கு பிறகும் அந்த கெட்ட பெயர் தங்கும். அதனால் ஜாக்கிரதை, எங்கேயாவது போய் யார்கிட்டயா மாட்டிக்காத. கர்த்தர் மன்னிச்சு விட்டுருவர், ஆனால் உன் கெட்ட பேர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, 2 காரியம் பார்த்திருக்கிறோம், தவறான தாக்கம், தவறான தாகம். ஓகே, பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க பிள்ளை என்பதால. நல்லவரு நல்லவரு நல்லவரு, நன்றி சொல்லு, கும்பிட்டு நன்றி சொல்லு. நல்லவரு நல்லவரு ஏசப்பா நல்லவரு, நன்றி சொல்லு கும்பிட்டு நன்றி சொல்லு. நன்றி 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 நன்றி. தொலைஞ்சு போக பார்த்து நல்ல வழியை காட்டு நீங்க படுங்க, தொலைஞ்சு போக பார்த்து நல்ல வழியை காட்டு நீங்க, அழிஞ்சு போக பார்த்து உங்க ஒளியை காட்டு நீங்க.
அந்தகாரத்துல அலைஞ்சு திரிஞ்ச பயல பாடுங்க. அந்தகாரத்துல அலைஞ்சு திரிஞ்ச பயல நல்ல வெளிச்சத்துக்குள்ள வர வச்சிங்க பிள்ளை என்பதால. நல்ல வெளிச்சத்துக்குள்ள வச்சிங்க பிள்ளை என்பதால. நல்லவரு வல்லவரு இயேசப்பா நல்லவரு. நன்றி சொல்லு நன்றி சொல்லு கும்பிட்டு நன்றி சொல்லு. நல்லவரு நல்லவரு இயேசப்பா நல்லவரு. நன்றி சொல்லு நன்றி சொல்லு கும்பிட்டு நன்றி சொல்லு. நன்றி 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 நன்றி. விருப்பம் போல வாழ்ந்த என்ன விரும்பி அழைச்சிட்டீங்க. விருப்பம் போல வாழ்ந்த என்ன விரும்பி அழைச்சிட்டீங்க. வசனம் மறந்து வாழ்ந்த உங்க வசமா இழுத்துட்டீங்க. உங்க வசமா இழுத்துட்டீங்க. தத்தி தத்தியே நடந்து விருந்த பயல பயல. நீங்க சுத்தி சுத்தி வந்து பார்த்துக்கிட்டீங்க பிள்ளை என்பதால. நீங்க சுத்தி சுத்தி வந்து பார்த்துக்கிட்டீங்க பிள்ளை என்பதால. நல்லவரு நல்லவரு இயேசப்பா நல்லவரு. நன்றி சொல்லு நன்றி சொல்லு கும்பிட்டு நன்றி சொல்லு. நல்லவரு நல்லவரு இயேசப்பா நல்லவரு. நன்றி சொல்லு நன்றி சொல்லு கும்பிட்டு நன்றி சொல்லு. நல்லவர் நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா.